10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எனக்கு கண்ணகி ஞாபகம் வருது. அதாவது இந்த கண்ணகி கோவலன்றது என்னோட 7, 8 வயசுலேருந்து நான் பட்டிமன்றம் பார்க்க ஆரம்பிச்சேன் இல்லையா? அந்த பட்டிமன்றங்கள்ல அத கேட்டு, கேட்டு, கேட்டு எனக்கு அந்த கேரக்டர்லாம் வந்து அப்படியே மனசுல பதிஞ்சு போச்சு. அதாவது அது வந்து ஏதோ புக்ல படிச்சேன் அப்படின்ற மாதிரி இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச அ அம்மா வந்து பேராசிரியர் காந்திமதி அம்மாள். நல்லா ஒல்லியா இருப்பாங்க. அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஆண்கள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருவாங்க. அந்த மாரி பேசுவாங்க. அன்னைக்கு நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கேன். அப்படியே யோசனை பண்ணிட்டு. இப்படியே இப்படி யோசிக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி கண்ண அப்படி வச்சு இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாப்ல யாருமே கிடையாது. நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆ அதாவது அந்த மாதிரி யோசிக்கிற பழக்கம் எனக்கு. அதாவது கண்ணகி எப்படி இவ்வளோ நாளு ஆம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா? வருஷக்கணக்குல வெயிட் பண்ணியிருக்கா. ஏன்னா, அந்த எத்தன வருஷம் அவங்க வாழ்ந்தாங்கன்னே தெரியல. கரெக்ட்டா தெர்ல. அந்த மாதிரி அந்த ம் கு அந்த மாதவியோட பிள்ளைக்கு எத்தன வயசு இருக்கும்? திருப்பி கோவலன் கண்ணகி வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ, அப்பலாம் யோசனை பண்ணிட்டு இருப்போம் பண்ற மாதிரி. அந்த எப்படி அவ காத்திருந்தா? அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எங்க பஸ் வருது. பஸ்ஸுல ஏறி போயிட்டு இருக்கேன். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் தாண்டுனோனே எங்க ஊருக்கு அந்த பக்கமா போகும் பஸ். அதாவது இந்த அண்ணாமலையார் மில்ஸ் ஸ்கூல் பக்கம் போகும். அப்ப நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். உண்மையிலேயே சொல்றேன். இந்த அமைதியா மனநிலையில இருக்கிறப்போ நல்ல மூளை வேலை செய்யும். பல விஷயங்கள பசங்க ஃபோன வச்சுட்டு பல விஷயங்கள யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வராது அப்படி. அப்ப வந்து எனக்கு இந்த டச் ஸ்கிரீன் ஃபோன்லாம் கிடையாது. சாதாரண ஃபோன் Nokia. போறப்போ அங்க வந்து ஒரு ஆஃபீஸ் பார்க்குறேன். அந்த ஆஃபீஸ் வந்து இப்ப மாறி இருக்கும்னு நெனைக்கிறேன் அந்த இடம். இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம். அப்ப அதில நெறைய ஸ்டூடண்ட் உட்காந்துருக்காங்க. நான் 10த் படிக்கிறப்போ போயிட்டு, அத நான் பதிவு பண்றேன் அந்த சர்டிஃபிகேட்ட. எல்லாரும் சொன்னாங்கன்னு நானும் பண்ணேன். அது என்னன்னே எனக்கு தெரியல. அப்போ அந்த 10ஆம் கிளாஸ் பசங்கலாம் உட்காந்து அம் அந்த சர்டிஃபிகேட்ட ரிஜிஸ்டர் பண்றாங்க. அத அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இவ எப்படி எப்படி வெயிட் பண்ணியிருப்பான்னா, இந்த நெறைய படிச்ச மாணவர்கள் வந்து பிஏ, எம்ஏ, எம்எட், பிஎட்லாம் படிச்சிருக்கிறவங்கலாம் வேலைக்காக வெயிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்லேருந்து வேலை வரும். போய் அட்டெண்ட் பண்றது அப்படி பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல. அப்போ யோசிக்கிறேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த வேலை கிடைச்சிரும். வீட்ல கேட்பாங்க. எப்பப்ப வேலை கிடைக்கும்னா, இந்த இந்த தீபாவளிக்குள்ள பையன் வேலைக்கு போயிடுவான் அப்படின்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொங்கலுக்குள்ள போயிடுவான். அப்புறம் அப்படியே தை மாசம், மாசி, அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்போ எத்தன வருஷம் அவ வெயிட் பண்றாங்கிறது அவளுக்கு தெரியாது. அவளுக்கு அவளோட மனசு மறுநாளே இவன் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்க அடுத்த நாள் டக்குன்னு வந்து நின்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் யோசிச்சிருப்பா. அப்படியே வருஷங்கள் எப்படி போகுதுன்னா, இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும். அந்த எதிர்பார்ப்புலயே நாள் போயிட்டு இருக்குது. ஆனா கடைசியில அவன் எல்லாத்தையும் காசையும் இழந்து போண்டி ஆகுறப்ப தான் வீட்டுக்கு திரும்பி வர்றேன். இன்னும் காசு இருந்துச்சுன்னா அங்கேயே உட்காந்துருந்துருப்பேன். அது வேற அந்த பொண்ணு கூட சண்டை. அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியசாலியா ஃபெமினிஸ்ட் மாரி பேசின உடனே அங்கருந்து விரட்டு நீக்கி ஓடியாந்துட்டேன்.